நம்ம ஜென்ரலாக ஆடட் சுகர் இருக்க ஃபுட்ஸு நம்ம கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா என் குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கும் உடம்பு வளர்ச்சிக்கும் அது தேவை கிடையாது. இட் இஸ் நாட் அன் எசென்ஷியல் நியூட்ரியன்ட். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வாங்கும் போது லேபிள்ஸ் படிக்க கற்றுக்கணும். இந்த சக்கரை உனக்கு நல்லதில்லை, இந்த சக்கரைனால டயபெட்டிஸ் வரும், இது நீங்கள் சொல்லணும். அது நீங்கள் சொல்லலைன்னா மற்ற அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிங்கெல்லாம் இல்லை இதை சாப்பிடு, இது சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நீங்கள் சொல்லாததுனால சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம குழந்தைங்களுக்கு எப்போத்துலேருந்து சுகர் ஆரம்பிக்கும் போது எவ்வளோ சுகர் கொடுக்கலாம், சுகர் தேவையா இல்லையான்றது நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த மாதிரி கண்டென்ட்டில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என் பேர் டாக்டர் சந்தோஷ் ஜேக்கப். நான் ஒரு ஆர்த்தோபெடிக் அண்ட் ஸ்போர்ட்ஸ் சர்ஜன். இங்கே சென்னை தமிழ்நாடுல தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஸோ என்னோட ப்ராக்டிஸ் ப்ரைமரிலி ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ், ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்பைன் ப்ராப்ளம்ஸ். பட் இது எல்லாத்துலேயுமே நான் எக்ஸசைஸும் நியூட்ரிஷனும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸையும் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுறது. ஏன்னா என்னோட ரிசல்ட்ஸை இந்த மூணுமே பெட்டர் ஆகுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைஃப் ஸ்டைல் குழந்தைங்களுக்கு எப்போ சுகரை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், எவ்வளோ இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், கொடுக்கலாமா இல்லையான்றது கூட நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை நான் 5 பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கிளினிக்கல் ரிசர்ச். என்னென்ன கிளினிக்கல் ரிசர்ச் அவைலபிளாக இருக்குது குழந்தைங்களுக்கு ஆடட் சுகரை பற்றி. 2வது ஏஜ் ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன. 3வது நெசசிட்டி ஆஃப் ஆடிங் சுகர். குழந்தைங்களுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணணுமா, அது தேவைதானா. 4வது கைட்லைன்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ். அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன், சிடிசி என்ன சொல்லுது, நம்மளோட இந்தியன் டயட்ரி கவுன்சில் என்ன சொல்லுது, அது எல்லாமே சம்மரைஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் ஒரு பேரண்ட்டாக என்னென்ன கைட்லைன்ஸ் யூஸ் பண்ணி சுகரை என் ஃபேமிலிக்கு, என் சில்ட்ரனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறன்றதும் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அது பேரண்டல் கன்சிடரேஷன்ஸ் 5வது. வாங்க போவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கிளினிக்கல் ஸ்டடீஸ் எல்லாமே ரொம்ப கிளியராக இருக்குங்க. நம்ம தேவையான அளவை விட எக்ஸ்ட்ரா ரிஃபைன்டு ஆடட் சுகர் அது எந்த ஃபார்மில் வேணா இருக்கலாம். நீங்கள் ஜாகரி ஃபார்ம்லேயும் கொடுக்கலாம், இல்லை ப்ரொசஸ்டு ஃபுட் ஃபார்ம்லேயும் கொடுக்கலாம், இல்லை சுகர் கேன் ஜூஸ் ஃபார்ம்லேயும் கொடுக்கலாம், இல்லை ஃப்ரூட் ஜூஸ் ஃபார்ம்லேயும் கொடுக்கலாம். எந்த ஃபார்ம்லேயும் நீங்கள் ஆடட் சுகர் ஒரு நாளைக்கு தேவையானதை விட எக்ஸ்ட்ராவாக நீங்கள் தரீங்களோ, cardiovascular problems, obesity, metabolic problems, hormonal issues, learning disorders, hyperactivity, that is அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது, என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்கிறது, attention deficit hyperactive disorder எல்லாம் சொல்கிறாங்க. சின்ன வயசுலேயே கொலஸ்ட்ரால் லெவல்ஸ், லிப்பிட் ப்ரொஃபைல் ஆல்டர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு ரிசர்ச் கிளியராக இருக்குங்க. ஸோ சுகர் நம்ம புரிஞ்சுக்கணும், சுகர் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் எல்லாத்துலேயுமே சக்கரை போடுறாங்க. இதை தவிர டென்டல் ஹெல்த்தும் சுகர் நம்ம ரொம்ப எடுத்தால் குழந்தைங்களுக்கு பிரச்சனைங்க. அதனால டென்டிஸ்டையும் நீங்கள் ரெகுலராக பார்க்க வேண்டி வரும். ஸோ சுகர் ஓவராலாக எடுத்தீங்கனாலே ஒரு கண்ட்ரோல்டு சப்ஸ்டன்ஸ் மாதிரி தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஏஜ் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃபார் சுகர் என்னென்னு பார்ப்போம். ஸோ இது இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸோட கைட்லைன்ஸும் இந்தியன் ஆர்கனைசேஷன்ஸோட கைட்லைன்ஸ் எல்லாம் சேர்த்து நான் உங்களுக்கு ஜென்ரலாக சொல்கிறேன். 2 இயர்ஸுக்கு கீழே ஆடட் சுகர் எந்த ஃபார்ம்லையுமே கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. 2 இயர்ஸுக்கு மேலே நம்ம ஆடட் சுகர் கொடுக்குறோன்னா ஒரு குழந்தைக்கு 25 grams per day தான் நம்ம கொடுக்கணும். அப்படின்னா 5லேருந்து 6 டீஸ்பூன். ஸோ இதில் என்ன பிரச்சனைன்னு நான் சொல்கிறேன். நம்ம வீட்டில் மட்டும் ஆட் பண்ணுற சக்கரை நம்ம குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா பிரச்சனை கிடையாது. நம்ம கரெக்டாக இவ்வளோ கேலரிஸ் தான் அவங்க எடுக்கிறாங்க, இதுக்கு நம்ம 25 grams நம்ம சக்கரை தரலான்னு நம்ம கரெக்டாக மிக்ஸ் பண்ணி அவங்க சாப்பிட்ற விஷயத்தில் நம்ம கொடுக்கலாம். ஆனால் அவங்க ப்ரொசஸ்ட் ஃபுட்ஸ் எடுக்கிறாங்கன்னு வைங்க, அவங்க ஸ்கூல்லேருந்து திரும்பி வரும்போது ஏதோ ஒரு பிஸ்கெட் எடுக்கிறாங்க, இல்லை க்ரீம் பிஸ்கெட்ஸ் எடுத்துக்கிறாங்க, இல்லை கேக்ஸ் சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸில் ஒரு 20 கிராம் இல்லை 30 கிராம் ப்ராடக்ட்லேயேங்க அவங்களுக்கு 25 கிராம் சுகர் வந்துடும், எஸ்பெஷலி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லாம். ஸோ அதனால தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், 2 இயர்ஸ்க்கு கீழே நோ ஆடட் சுகர், 2 இயர்ஸ்க்கு மேலே அவங்க பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆனால் 25 grams per day வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். 3வது பாயிண்ட், ஆடட் சுகர் ஆக்சுவலாக தேவையா. ஆடட் சுகர் ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கு தேவை கிடையாது. ஏன்னா அது ஒரு எசென்ஷியல் நியூட்ரியன்ட் கிடையாது. அது அவங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும். ஆனால் அது ஃபைபரோட சேர்த்து வரலைன்னா அந்த எனர்ஜிக்கு அவங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் கரெக்டாக வேலை செஞ்சு அந்த எனர்ஜியை தராததுனால
அவங்களுக்கு பிளட் சுகர் ரொம்ப சீக்கிரமாக ரேஸ் ஆகி, இன்சுலினும் சீக்கிரமாக ரேஸ் ஆகி, அந்த பிளட் சுகர் வந்து ஃபாஸ்ட்டாக குறைஞ்சி அவங்களுக்கு எனர்ஜி கிராஷ் ஆகி அது அவங்களோட மூடே ஒரு மாதிரி ஆயிருங்க. ஸோ ஆடட் சுகருக்கு பதிலாக நம்ம நேச்சுரலி அக்கரிங் சுகர்ஸ், ஃப்ரூட்டில் இருக்க சுகர் நம்ம கொடுக்கலாம். அண்ட் ஆடட் சுகர் கொடுக்கணும்னு இருந்தீங்கன்னா, நீங்கள் குக்கீஸ் எல்லாம் அவங்க ரொம்ப கேட்குறாங்கன்னா, டெஃபினட்டாக நீங்கள் வீட்டில் பண்ணி அதில் கரெக்டாக ப்ரோட்டீன் ஆட் பண்ணி அண்ட் ஃபைபர் ஆட் பண்ணி நீங்களே செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். இல்லை ஹோம் பேக்கரிஸ் யாராவது பண்ணுறாங்கன்னு வைங்களேன், அவங்களும் அம்மாங்களாக தான் இருப்பாங்க, ஃபேமிலி பீப்புளாக தான் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அம்மாங்க கரெக்டாக பண்ணி கொடுப்பாங்கங்க. அவங்களுக்கு தெரிஞ்சால் போதும். 4வது கைட்லைன்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ். இது நான் எழுதினது கிளியராக படிக்க போகிறேன். சிடிசி, சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன், இதை தான் பேசிஸாக வச்சு மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் இந்த கான்செப்டை எடுத்திருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2 இயர்ஸ்க்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு ஆடட் சுகர்ஸ் இருக்க எந்த ப்ராடக்ட்ஸுமே கொடுக்காதீங்க. அண்ட் 2 இயர்ஸ்க்கு மேலே ஆடட் சுகர்ஸ் வந்து அவங்க டோட்டல் கேலரிஸ் எடுக்கிறாங்கல்ல, ஸோ இது 2 இயர்ஸா இல்லை 3 இயர்ஸா இல்லை 4 இயர்ஸான்னு நம்ம பார்க்கும்போது அந்த 2 இயர் ஓல்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ கேலரிஸ் எடுக்கிறாங்கன்னு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா அந்த கேலரிஸுக்கு 10% வந்து ஆடட் சுகர்ஸாக இருக்கலாம். இது வந்து ஹையர் லிமிட்டாக நீங்கள் வச்சுக்கணும். அப்படின்னா மேக்ஸிமம் 100 கேலரி தான் அவங்களுக்கு ஆடட் சுகர்லேருந்து போகலாம். அதனால இது நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக கால்குலேட் பண்ணி கொடுக்க வேண்டிய விஷயம். ஸோ இவ்வளோ கால்குலேஷனில் ஆடட் சுகர் நம்ம தரணுமா இல்லையா இன்னும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, ஸோ இந்த 5வது பார்ட் உங்களை அது கிளியர் பண்ணிடும். ஸோ பேரண்டல் கன்சிடரேஷன். ஸோ ஒரு பேரண்ட்டாக நம்ம என்னென்ன கன்சிடர் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன கன்சிடர் பண்ணோம்னா, நம்ம டிசைட் பண்ணிடணும் நம்ம ஜென்ரலாக ஆடட் சுகர் இருக்க ஃபுட்ஸு நம்ம கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா என் குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கும் உடம்பு வளர்ச்சிக்கும் அது தேவை கிடையாது. இட் இஸ் நாட் அன் எசென்ஷியல் நியூட்ரியன்ட். அவங்க தேவையான புரோட்டீன் எடுத்துட்டாங்க, அவங்க தேவையான ஃபேட்ஸ் எடுத்துட்டாங்க, தேவையான நியூட்ரிஷன் எடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் என்னைக்காவது கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம தரலான்ற நீங்கள் ஒரு கோல் வச்சுக்கிட்டீங்கன்னா தான் அவங்களுக்கு நீங்கள் சுகர் கண்ட்ரோலை பற்றி சொல்லி கொடுக்க முடியுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ் வாங்கும் போது லேபிள்ஸ் படிக்க கற்றுக்கணும். அந்த லேபிள்ஸில் எவ்வளோ சுகர் இருக்குன்றது உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சு, ஏன் இந்த ஃபுட்டு நான் சாப்பிடக்கூடாது இன்னும் உங்கள் குழந்தை கேட்டால் நீங்கள் அதை காட்டி, இந்த ஃபுட்டில் சர்க்கரை இவ்வளோ இருக்குது, இந்த சர்க்கரை உனக்கு நல்லதில்லை, இந்த சர்க்கரைனால டயபெட்டிஸ் வரும் இன்னும் நீங்கள் சொல்லணும். அது நீங்கள் சொல்லலைன்னா மற்ற அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிங்கெல்லாம் இல்லை இதை சாப்பிடு, இது சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நீங்கள் சொல்லாததுனால சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இது சொல்லலைன்னு வைங்களேன், உங்கள் குழந்தைங்களை உங்களால் ஹெல்த்தியாக வைக்க முடியாது. இது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது நம்ம நிறுத்தணுங்க. ஏன்னா கூல் ட்ரிங்க்ஸில் குழந்தைங்களுக்கு நம்மளால் சுகர் அடிட்டிவ்ஸும் நம்ம தர முடியாது, அந்த லோ கேலரி சுகரும். ஸோ பெஸ்ட்டு வந்து என்னென்னா கூல் ட்ரிங்க்ஸை நம்ம அவாய்ட் பண்ணுறது. மார்க்குஸுக்கு வந்து அவன் ரொம்ப கூல் ட்ரிங்க் எப்போது கேட்டான்னா நாங்கள் என்ன தெரியுமா பண்ணுறது, ஒரு கூல் ட்ரிங்க் வாங்கிடுவோங்க 200 ml. அந்த 200 ml எவ்வளோ சுகர் இருக்குன்னு நான் கால்குலேட் பண்ணுவேன். ஸோ 50 கிராம் சுகர் இருக்குன்னா அவன் அந்த 200 ml 3 நாளாக தான் பிரித்து குடிக்கணும். ஸோ நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு தாங்க. என் குழந்தைங்கள அந்த மாதிரி நான் வளர்க்கணும்னு நான் பார்க்குறேன். ஏன்னா நான் ரொம்ப ஒபேஸாக இருந்ததுனால நான் ஓவர் காம்பன்சேட் ஆல்சோ பண்ணலாம். பட் இந்த கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கு இது நீங்கள் சாப்பிடலான்னு தெரியணும், இது வந்து நல்லதில்லைன்னு நம்ம தான் சொல்லணும். ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் இது சாப்பிடு, இது சாப்பிட்டீங்கன்னா மஸ்துன்னுது. அதுதான் இங்கே பாயிண்ட். அதுக்கு அடுத்தது 3 பாயிண்ட் தாங்க. சூஸ் ஹோல் ஃபுட்ஸு. இதை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன். ஹோல் ஃபுட்ஸில் ஃபைபர் இருக்கும், ப்ரோட்டீன் இருக்கும், நல்ல ஃபேட்ஸ் இருக்கும். ப்ரொசஸ்ட் ஃபுட்ஸில் டிரான்ஸ் ஃபேட்ஸ் இருக்கும். அந்த டிரான்ஸ் ஃபேட்ஸ் வந்து இன்ஃப்ளமேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ நீங்கள் எது எடுக்கிறீங்களோ முழு தானியங்கள், ப்ரோட்டீன்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்லேருந்து எடுக்கிறது பெட்டர். அண்ட் ஒரு பாசிட்டிவ் எக்ஸாம்பிள் செட் பண்ணணும். அண்ட் உங்கள் குழந்தைய எஜுகேட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் எந்தெந்த ஃபுட்டு அவங்களுக்கு நோய் கொடுக்கும்னு எஜுகேட் பண்ணலன்னு வைங்க, அதுக்கப்புறம் அவங்க சிக்காராங்கன்னு உங்களால் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஏன்னா உலகம் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வாங்க வைக்கிறதுக்கு இந்த சர்க்கரையில், இந்த ஃப்ரை பண்ண எண்ணெயில் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ சாப்பிடுன்னு தாங்க சொல்லும். ஸோ உங்கள் குழந்தைங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அவங்கள எஜுகேட் பண்ணணும். ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எக்ஸசைஸில் இது நான் ஒரு ரொம்ப முக்கியமான பார்ட்டாக நினைக்கிறேன். ஏன்னா
ஸோ எக்ஸசைஸ் அவங்க பண்ணும்போது சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு நியூட்ரிஷனோட நாலேஜும் ஆரம்பிச்சிருங்க. சுகர் பற்றி எஜுகேட் பண்ணுங்க. சுகரும் எக்ஸஸில் எடுத்தா ஆடட் சுகர், இது ஈஸிலி அவைலபிள் அண்ட் சீப். ஸோ இதை பற்றி தான் நம்ம குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும். இதை பற்றி தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.